விரல எடுத்துட்டு வர்றான். சரி. அங்க இருந்து பார்த்தார் பகவான். பகவான் பார்த்து நாமளிடத்திலே வரங்களை வாங்கி கிட்ட வரத்தை வாங்கிட்டு நம்மளே கொல்லதுக்கு வாரானே. திட்டின வரத்தில் கூர்மை பார்த்தது போல் வளர்த்த கிட்டா பார்வையில் வாழ்ந்தது போல் வருகிறானே. என் சண்டாள வாரான மனம் தார தாரையா உடையுது. நிறைய கைலாசம் போக வேண்டும். கைலாசத்தில் இருக்கக்கூடிய பகவானை கொண்டமானால் பார்வதி நமக்கு சொந்த தேவை. பார்வதி நமக்கு சொந்தம். அப்பா என்னங்க இருக்கு அதோட விட்டானா? அது மட்டுமா? சண்டாளன் ஈசனை கொண்டமானால் அந்த ஈசனை கொன்றமானால் ஈஸ்வருடைய மனைவி இருக்கிறாளே ஈஸ்வரி. அந்த அம்மா நமக்கு சொந்த மனைவி. ஈஸ்வரி நமக்கு சொந்தம். ஆண்டவனாக வந்த சிவபெருமான் சண்டாள வல்லரங்க அந்த முருகனை கொண்டமானால் முருகனுக்கு 2 மனைவி. பள்ளி செய்வானை நமக்கு சொந்தம். ஓ உனக்கு ஆசை. அதோட மட்டுமல்ல இந்திரனை கொண்டமானால் இந்திராணி நமக்கு சொந்தம். சொந்த தேவி. அப்படி என்று எண்ணாத எண்ணமெல்லாம் கொண்டு வருகிறார். பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமல் எந்த இடத்திலே இருந்தமானால் நாமல் உயிர் சொந்தமே இல்லை. இந்த இடத்துல நம்ம இருந்தவங்க நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லை. யார் யார் எப்படி குதிச்சு ஓடிருங்க. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருந்தார் என் தலையில் எழுத்தென்று எழுந்து ஓடினார். கைலாசத்துல யார் யாரெல்லாம் ஓடுகிறார்? ஆண்டவன் பகவான் ஓடும் போது யாராவது இருப்பாங்களாடா? கைலாசத்துல வெள்ளப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணா இந்த கதை படிக்கும் போது கதையை தப்பா படிச்சுட்டான். யாராவது தம்பதி வந்து அண்ணாவை இறங்கி ஓடும் போது நாங்க 5 பேர் படி இருப்போமா? இருக்கவே கூட அண்ணாவே அடிகாரங்க நாங்க இருப்போமா? ஓடத்தான் செய்யணும். அதே நேரத்தில் ஆண்டவன் சிவபெருமான் வல்லரக்கு பயந்து ஓடுகிறார். வல்லரக்கனுக்கு பயந்து சிவபெருமான் ஓடுகிறார். பகவான் முன்னாலே ஓடுகிறார். ஈசன் பின்னாலே வல்லரக்கன் பின்னாலே விரட்டுகிறார். ஈசன் முன்னாலே ஓடுகிறார். வல்லரக்கன் பின்னாலே விரட்டுகிறார். அதே நேரத்தில் கைலாசத்துக்கு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்? எம்மாயவர் ஓடினார். கைலாசத்துல எல்லாரும் ஓடியாச்சு. ஆண்டவன் சிவபெருமான் முன்னாலே ஓடுகிறார். சிவபெருமான் முன்னாடி ஓட பின்னாலே விரட்டுகிறான் வல்லரக்கன். அதே நேரத்தில் கைலாசத்துல எல்லாரும் ஓடியாச்சு. ஒரே ஒரு ஆளு ஓட முடியாத ஆள் இருக்காரு. ஒரே ஒரு ஆள் ஓட முடியாத ஆள் யார் தெரியுமா? இப்ப சொல்லுங்க பாப்போம். செந்திவேலா அப்படி என்று கைலாசத்துல ஓட முடியாத ஆளு ஒரே ஒரு ஆள் யாரு? வில்லு செட்ல அண்ணாவே நீங்க இறங்கி ஓடும் போது அடியாளுக்கு நாங்க எல்லாரும் ஓடிவோம். ஆனா நம்ம செட்ல ஓட முடியாத ஒரு ஆள் இருக்கு. ஆமா, இப்ப நீ அண்ணாவை இறங்கி இப்படி ஓடுனீங்கன்னா நாங்க 4 பேர் தெக்கடிக்கு ஓடிடுவோம். மேடை விட்டு கீழே இறங்க முடியாத நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கு. ஆமா, அந்த ஆளுக்கு கை 2 குட்ட கை. அப்படியா? ஆளு 2 கட்ட கை. அதானே கேட்டியப்பா. என்ன நீ இதெல்லாம் சொல்லலாம். அதனால கைலாசத்துல எல்லாரும் ஓடும் போது ஓட முடியாத ஆள் யார் தெரியுமா? ஓட முடியாத ஆள் யாரம்மா? அவரே காலு 2 கட்டங்காயே, கையே 2 கொட்டங்காயே, ஊச சொந்தத்திட்டீனா உள்ளாத கணவருக்கு ஒரு வேலை நின்றதீனா, ஒரு வேலை நின்றதீனா பலத்தோடு தந்தையே
அதனாலே கால் ரெண்டும் கட்டக்கால் சரி கை ரெண்டும் குட்டக்கை கையிரண்டும் குட்டக்கை ஊச சோத்த தின்றதினா அவா அல்லாத கணவதிக்கு பெருத்த போச்சு தோன்றிகள் வருகுது போகுது எங்கடா போகுது 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 எங்க போகுது மோடி இல்ல கைலாசல வருவது போல என்ன அர்த்தம் மூச்சி மூச்சி மூச்சியா ஆமா. பார்த்தால் மூத்த மகனான கணபதி பார்த்தார் பார்த்து முன்னாலே ஓடுகிறார் ஈஸ்வரன் ஆமா. பின்னாலே விரட்டுகிறான் வல்லரக்கன் வல்லரக்கன். அதே நேரத்தில் என்ன? ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து பார்த்தால் மூத்த மகனான கணபதி அந்த கணபதி பார்த்து ஏ அரணகாரே சிவனாரே சிவனாரே உங்களுக்கு அவனை கண்டவரானே அப்பா என்று படித்தார் அப்பா விழிச்சா வியாபல இந்த சத்தம் அது இப்போ போனத அதனால அப்பா என்னப்பா டேடி ஏமா இதுல டேடி மம்மி தடக ஏ அப்பா ஏன் வழிவிடு ஏல டேடி ஏன் வந்தா வாரம் வல்லறக்கேன் என்ன ஏப்பா பிடிச்சிருக்க ஏ அப்பா எல்லாருக்கும் வரணும் எல்லாருக்கும் ஓடு வாங்கணும் குருதி அப்பா அதாப்பா சொல்லு சொல்லுடா அப்பா ஏல சொல்லு என் தம்பி இளையவன் சுப்பிரமணியன். எனக்கு வயசுக்கு இளையவனுக்கு நீ மயில் வாகனம் கொடுத்துருக்க அவன் சிட்டா பறந்து அவனுக்கு பிரச்சனை வரும்போது மயில் எழுதி பசுட்டா பறந்துட்டான் சரி ஒண்ணுமில்லாத அந்த கழுதைக்கு அந்த கழுதைக்கு அந்த கழுதை வாகனம் யாருக்கு அது நித்ரா தேவி நித்ரா தேவிக்கு கழுதை வாகனம் கொடுத்துட்டேன் அவளும் ஓடிட்டா எல்லாருக்கும் ஓடு வாகனம் கொடுத்து எனக்கு கொடுத்தியா உனக்கு ஒரு வாகனம் கொடுத்திருக்க மகனே எனக்கு வாகனத்தை கொடுத்த வாகனத்தை நீ வெளியே சொல்லாத வெக்க கேட்டுத அவன் வைக்கவே இல்லாம நீ சொல்லாத என் மகனே அப்பா உனக்குந்தான் ஒரு வாகனம் கொடுத்திருக்கிறடா எனக்கு கொடுத்த வாகனத்தை நீ வெக்கமே இல்லாம வெளியே சொல்லாத உனக்கு கொடுத்திருக்க பெருச்சாளி வாகனம் என்ன வாகனம் பெருச்சாளி வாகனம் அது பேர்ல தான் பெருசா இருக்கு அது உலகில பார்த்தா இப்படிதான் இருக்கு அப்படியா அந்த வாகனத்தால யாரும் போக முடியுமாப்பா என்னப்பா சொல்ற போக முடியுமாப்பா சொல்லுடா எலி மேல சொல்லு நீ ஏன் சொல்ற சொல்லு பெருச்சாளி வாகனம் உனக்கு கொடுத்துருக்கு ஏறிப்போ மூத்த மகனான கணபதி அந்த கணபதி பார்த்து அப்பா உனக்கு ஒரு வெளிச்சாளி வாகனம் கொடுத்திருக்கேன் அப்பதான் பார்த்தார் மூத்த மகனான கணபதி கணபதி அப்பா நானோ கட்ட அதை விட என் வாகனமோ குட்ட அப்படியே அந்த பெருச்சாளி வாகனத்துல நான் ஏறி போனா என்னப்பா சொல்லுவாங்க இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமாப்பா என்னடா சொல்லுவாங்க எலி மேல யானை போகுதுன்னு சொல்லுவாங்கப்பா எப்படி சொல்லுவாங்க அப்பா சொல்லுமா எலி மேல யானை போகுதுன்னு சொல்லுவாங்கப்பா எப்படி சொல்லுவாங்க எலி சொல்லுடா எப்பா எலி மேல யானை போகுதுன்னு சொல்லுவாங்கப்பா சொல்லுவாங்கல்ல அழாம சொல்லு நீ பெருச்சாளி மேல ஏறி போய் எனக்கு வழிவிடு நான் வரம்பர நல்லா இருக்கேன் அதனால பார்த்தார் மூத்த மகனான கணபதி பார்த்து அப்பா என்னுடைய வாகனத்தை வெளியே சொன்ன வெக்க கேடு அது என்ன கேட்கிறது தெரியுமா என் பெருச்சாளி வாகனமே எனக்கு ஆபத்து வருது அழைச்சிட்டு போன்னு கேட்டா அப்பதான் அவளு மொழி கேட்குது என்ன கேட்கிறது தெரியுமா என்னம்மா கேட்குது எப்பம்மா நங்கட்ட பெருச்சாளி மாவுருண்ட கேட்குதப்பா புத்தி கெட்ட பெருச்சாளி எப்பனை கேட்குதப்பா சிறி கெட்ட பெருச்சாளி சிறி கெட்ட பெருச்சாளி ஒன்ன கேட்குதப்பா புத்தி கெட்ட பெருச்சாளி புத்தி கெட்ட பெருச்சாளி ஒன்று கேட்குதப்பா எனக்கு ஆபத்து வருது அழைத்து போய் என்று கேட்டார் கேட்டால் மானங்கட்ட பெருச்சாளி மா உருண்ட கேட்குது என்ன கெட்ட பெருச்சாளி எள்ளுருண்டை கேட்குது புத்தி கெட்ட பெருச்சாளி பொரிய வலி கேட்குது ஆமா. அத்தனையும் படிச்சுக்கிட்டு போய் எதிரி வந்து கொண்டுருவான் ஆமா. என் மகனே அப்பா. எனக்கு வழிவிடுங்க என்னாலே போய் சேரலாம் என்னாலே போய் எனக்கு வழிவிடு
பார்த்தார் மூத்த மகனான கணவன். இந்த மூத்த மகனான கணவனை பார்த்து அதான் நாமல் எந்த இடம் சென்றாலும் சரி அரக்கன் இங்கே வந்துடுவான் என்று பார்த்தார் மூத்த மகனான கணபதி. நாளை விரட்டுகிறான் வல்லரக்கன். நீலமலவெட்டினிடம் சமுத்திரத்தில் குதித்தான். நெட்டூறு பாதகன் முன்னால் வந்து மறித்தான். ஆனமலவெட்டுகளும் சமுத்திரத்தில் குதித்தான். சண்டாள வல்லரக்கன் முன்னால் வந்து மறித்தான். எனக்கு அப்பா சொல்லவே இல்ல. எனக்கு அப்பா அப்படியே தெரியலையே. அதனால உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். வல்லரக்கனுக்கு பயந்து வல்லரக்கனுக்கு பயந்து 1000 தேவக்களை அகலிமூடாக பிரவி செய்து ஒரு தங்கதலை மூட்டுக்குள்ளே ஈசலிங்கமாக போய் மறைந்தார். அப்படி வரையக்கூடிய வேளையில் பார்த்தால் வல்லரக்கன் நின்றாவோல் இந்த அந்தரத்தை மறைந்து விட்டாரே. அப்படி என்றால் அந்த பகவான் இந்த இலக்கியம் இருக்கணும், அதனை மூட்டுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி அதை தேடுகிறார், ஓடுகிறார். ஒரு இடத்திலையும் காணல. உடனே பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை கொல்ல வேண்டும் என்று. அதே நேரத்தில் வருடம் 12 ஆனாலும் பரவாயில்லை, இந்த பகவானை கொல்லாமல் பாதாள உலகம் செல்லவே கூடாது என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடிய வேளையில் சண்டாள வல்லரக்கன் கண்ணகை ஆற்றறியில் கொலவாள் என்று சொல்லப்பட்ட ஆளாவரிச்சத்தில் வராபுரிய விட்டு அப்படி ஆண்டவன் பகவான் அதனை கொண்டு இருக்க அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பார்த்தால் அம்மையுமை பார்வதி பார்த்து பகவானை தேடி வருகிறார். பகவானை கைலாச மலையெல்லாம் தேடி பார்த்தால் பகவானை காணவில்லை. அதே நேரத்தில் பார்த்தால் அம்மை பார்வதி நாமல் கணவரை விரட்டி சென்றார் வல்லரக்கன். 8 நாளா போனால காணலையே என்று சொல்லி நாமல் அண்ணனை வர வைக்க வேண்டும். பெருமாளாகிய கோபால கண்ணனை அந்த கண்ணன் பிறந்தது கம்சன் தங்கை தேவகி வைத்தில் திருமால் பிறந்து ஆயர்வாடி பட்டணத்தில் அம்பலக்கோள் வீரதிலே அசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதான் அம்மா காளி வந்து பிறந்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தார் மாயக்கண்ணன் இரவோடு இரவாக கண்ணனை கொண்டு